ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. ஒரு 15 வருஷம் தான் கூடவே வாழ்ந்த தன்னோட மனைவியை சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்கள அடித்து கடைசியில் கொன்னே போட்டுடுறான் அந்த புருஷன். இறந்த தான் மனைவியோட உடம்பை எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த தான் மனைவியோட உடம்பை சும்மா பீஸாக அந்த கறிக்கடையிலாம் பீஸாக வெட்டுவாங்கள்ல கறியை, அதே போல் பீஸாக தான் மனைவியோட உடலை செதுக்கி அந்த கறியை எடுத்து நம்ம இட்லிலாம் வேக வைக்கிறோம்ல அந்த குக்கரில் போட்டு கிட்டத்தட்ட 3 நாள் தான் மனைவியோட கறியை எடுத்து வேக வச்சு அந்த கறியை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு ஒரு பேக்கிங் எல்லாம் பயங்கரமாக பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆற்றுல தூக்கி போட்டுட்டான். கேட்கவே ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குல்ல. இது எங்கே வெளியில் ஏதாவது நடந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லைங்க, நம்ம இந்தியாவில் தான் நடந்தது. ஹைதராபாத்தில் நடந்த கேஸு. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை யாரா பண்ணது அப்படின்றதே உங்களுக்கு கேட்க தோணுதில்ல. அவனை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுக்காக அவன் தான் 15 வருஷம் கூட வந்த மனைவியை இப்படி ஒரு ப்ரூட்டலாக கொள்றதுக்கான காரணம் என்ன இருந்தது அப்படின்றது தான் டீட்டெயிலாக வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இப்படி உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது பாதிக்கப்பட்டோட ஃபேமிலி என்ன அப்படின்றது பார்த்தலாம். ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 பசங்க. ஸோ 4 பேர் இந்த ஃபேமிலியில். இந்த அப்பான்னு சொல்ல போகிற இந்த கேரக்டர் தான் தான் மனைவியை ஒரு ப்ரூட்டலான முறையில் கொன்று இருக்காரு ஹைதராபாத்தில். ஸோ இவரோட பேர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது குருமூர்த்தி. இவர் யார் தெரியுமா? எக்ஸ் மிலிட்ரியா. ஸோ இவர் மிலிட்ரியில் வந்துட்டு ஒரு சோல்ஜராக இருந்திருக்கார். அவர் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டலான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரா அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. இவருக்கு கிட்டத்தட்ட 55 வயசு ஆகுது. ஸோ அதே போல் இவரோட ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற மாதவி, இவங்களுக்கு ஒரு 45 வயசு ஆகுது. இந்த குருமூர்த்திக்கும் மாதவிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு டிஃப்ரெண்ட் அப்படின்றது சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலேயே வந்துட்டு இவங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆகியிருக்கு. ஸோ இவங்களோட 2 பேரோட அண்டர்ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது இவங்களுக்கு எப்பயுமே அடிக்கடி சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் மாறும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே சில நேரங்களில் அதிகமாக கூட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட போகும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இவங்களோட 2 பசங்களும் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் இந்த ஃபேமிலியை பற்றி. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது இந்த ஃபேமிலியில் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் இங்கே பொங்கல் கொண்டாடிட்டு இருப்போம் ஜனவரி 16 அப்போ. ஸோ அதே ஜனவரி 16 ஹைதராபாத்தில் வந்துட்டு சங்கரேட்டி அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஃபேமஸான ஒரு செலிப்ரேஷனுமே எங்கள் ஃபெஸ்டிவலுமே இருக்குது. ஸோ அந்த ஃபெஸ்டிவலில் இந்த ஒரு எக்ஸ் மிலிட்ரி என்ன பண்ணுறாப்புலனா இந்த 2 பசங்களை வந்துட்டு நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் போங்கப்பா, நானும் அம்மாவும் பின்னாடியே வரோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி சொந்தக்காரன் வீட்டுக்கு அந்த 2 பசங்களை அனுப்பி வச்சிருக்காப்புல பொங்கல் அன்னைக்கு. சரி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். பட் இந்த ஒரு எக்ஸ் மிலிட்ரிக்கு வந்துட்டு தான் ஒய்ஃப் மாதவி இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா மாதவி வந்துட்டு இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யார் கூடயோ வந்துட்டு அஃபேராக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டு. அந்த டவுட் அவங்களுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த குருமூர்த்திக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இந்த சந்தேகம் வந்துட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று பண்ணுறாப்புல. ஸோ அந்த மாஸ்டர் பிளான் தான் இந்த 2 பசங்களும் அவங்களோட சொந்தக்காரங்களை விடும்போது ஜனவரி 16 அன்னைக்கு இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சண்டைன்ற ஒரு விஷயம் உருவாகும் போது கோவத்தில் குருமூர்த்தி வந்து தான் ஒய்ஃப் மாதவியை வந்துட்டு ஒரு இரும்பு ராடால் தலையிலே போட்டு அடிச்சிருக்காப்புல. அடித்ததுக்கப்புறமா ஸ்பாட்லேயே அவங்க ரத்த வெள்ளத்தில் இறந்துருக்காங்க கீழே விழுந்து. ஸோ அதுக்கப்புறமா இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் குருமூர்த்திக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா உடனடியாக அவங்களோட ஒய்ஃபோட பாடி எடுத்துகிட்டு பாத்ரூமுக்கு போயிருக்காங்க. பாத்ரூமுக்கு போனதுக்கப்புறமா அவங்களோட ஒய்ஃபை ஒரு கத்தியை எடுத்து ஒரு ஷார்ப்பான நைஃபை எடுத்து துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க. துண்டு துண்டாக வெட்டியாச்சு. பட் இதை எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிகிறதுக்காக அவர் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. இன்டர்நெட் எது தெரியுமா யூஸ் பண்ணியிருக்காப்புல, இந்த மாதிரி பாடியை டிஸ்போஸ் பண்ணணுன்னா என்ன மாதிரி கெமிக்கல் வாங்கணும், எந்த மாதிரி கெமிக்கல் வந்துட்டு அதிகமாக பவர்ஃபுல்லு, ரத்தக்கரை எப்படி வந்து வீட்டை விட்டு வந்துட்டு துடைக்கிறது, அதே போல் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணியிருக்காப்புல இந்த குருமூர்த்தி. இன்டர்நெட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இன்டர்நெட் நாலேஜ் வளர்க்குறதுக்காக தான் யூசேஜே. பட் இந்த மாதிரி ஒரு தப்பை மறைக்கிறதுக்காகலாம் அவர் அதை யூஸ் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறமா இன்டர்நெட்டில் வர மாதிரியே அவருமே வந்துட்டு கெமிக்கல்ஸ் எல்லாம் கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வருது. அதுக்கப்புறமா அவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்குறாரோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கும் கடைக்கும் அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒய்ஃபோட பாடியை கிட்டத்தட்ட டிஸ்போஸ் எல்லாமே வெட்டி முடிச்சதுக்கப்புறமா அதை வேக வச்சு
அதுக்கப்புறமா வந்துட்டு ஆற்றுல தூக்கி போடணுன்றதுக்காக அந்த ஒய்ஃபோட கறியை வெட்டின எல்லா கறியுமே எடுத்து வாஷ் பண்ணி குக்கரில் நம்ம இட்லி மற்ற விஷயங்கள் எல்லாமே வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குக்கரில் வந்துட்டு அவர் ஒய்ஃபோட கறியை போட்டு கிட்டத்தட்ட 3 நாள் இதே ப்ராசஸ் பண்ணியிருக்காரு. வேக வச்சு எடுத்து அதுக்கு அப்புறமா ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அந்த பிளாஸ்டிக் பேக்கை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆறில் வந்துட்டு தூக்கி போட்டார். ஸோ இது தூக்கி போட்டு முடித்ததுக்கு அப்புறமா அந்த டைமில் பொங்கலோட லீவுமே முடியுது. அதாவது அங்கே இருக்கிற சங்கரேட்டி லீவுன்றதையும் முடியுது. அப்போ பசங்க வந்துட்டு என்னடா அப்பா அம்மாவும் வரேன்னு சொன்னாங்களே, இன்னும் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரலையேன்னு சொல்லி அந்த டைமில் இந்த மாதவியோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது இங்கே பசங்களோட பாட்டியும் தாத்தாவும் இருக்காங்க. அவங்க வந்துட்டு பசங்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா இங்கே தான் இருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கலையான்ட்டு. இல்லை அப்பா அம்மா வரேன், நாங்கள் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் பாட்டியும் அவங்களோட தாத்தாவும் அந்த 2 பசங்களை கூட்டிகிட்டு மாதவியுடைய அப்பா அம்மா குருமூர்த்தி வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க 2 பசங்களோட. அதுக்கப்புறமா மாதவியுடைய அப்பா அம்மா வந்துட்டு தான் பொண்ணை காணுமேன்னு சொல்லிட்டு மாதவி எங்கேன்ட்டு மருமகங்கிட்ட கேட்குறாங்க. ஸோ மருமகன் என்ன சொல்கிறான், குருமூர்த்தி 3 நாளாக அவங்க பொண்ணு எங்கேன்றதை காணோம், நானும் தேடிலாம் பார்த்தேன், எங்கே போனாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆக்டிங்கை போடுறாப்புல. அதுக்கு மாதவியோட அப்பா அம்மா வந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க, பொண்ணை காணும்னு சொல்கிறீங்களா, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னு கேட்கும்போது இல்லை நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லி குருமூர்த்தின்னு சொல்கிறப்புல, நீங்கள் முதல்ல வாங்க நம்ம போய் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாதவியோட அப்பாவும் அம்மா ப்ளஸ் மருமகன் இவங்க 3 பேருமே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. பசங்களை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அங்கே போனதுக்கு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க அப்பா அம்மா மாதவியோட அப்பா அம்மா கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது மாதவியோட அப்பா, மாதவியோட அம்மா, அதே போல் மாதவியோட ஹஸ்பண்டான இருக்கிற குருமூர்த்தி இவங்க 3 பேர்கிட்டையும் முதல்ல இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சைட்டை வந்து பார்க்குறாங்க, அதாவது குருமூர்த்தியோட வீட்டை வந்து பார்க்குறாங்க. அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கிட்டையுமே போலீஸ் விசாரிக்கிறாங்க. எப்படிப்பட்டவங்க குருமூர்த்தியும் மாதவியும் கேட்டால் அவங்களுக்கு அடிக்கடி சண்டை வரும், பட் நார்மல் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்களோட 2 பசங்கக்கிட்டையுமே கேட்டிருக்காங்க, எப்படி இப்போ அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது. அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு சண்டை போடுறாங்கன்றது தெரியாதுன்னு சொல்லி பசங்களோட விஷயமும் இதுவில் தான் இருக்குது. அவங்க அப்பாவும் அடிக்கடி சண்டை போடுவாங்கன்ற ஒரு விஷயத்தை தான் குறிப்பாக சொல்லாங்க. ஸோ இதனால சந்தேகப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வேளை குருமூர்த்திக்கும் மாதவிக்கும் ஏதாவது சண்டை வந்து குருமூர்த்தி ஏதாச்சும் பண்ணியிருப்பான்னு அப்போ ஒரு ஸ்ட்ரைக் போலீஸுக்குன்றது ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இருந்தாலும் சிசிடிவியை செக் பண்ணலாம், ஏன்னா மாதவி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு அஃபேராக கூட வச்சுருக்கலாம் அப்படின்றது தானே குருமூர்த்தி சொல்கிறாப்புல. ஸோ அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்களா, அந்த மாதிரி வெளியில் போனால் சிசிடிவியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த வீடை சுற்றி இருக்கிற அந்த தெருவை சுற்றி இருக்கிற எல்லா சிசிடிவியுமே வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவியை வாட்ச் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி மாதவி ஜனவரி 15 வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரதை வந்துட்டு பார்க்குறாங்க, அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரதை பார்க்குறாங்க. அதுக்கு அப்புறமா மாதவி வெளியில் போகிறன்ற ஒரு விஷயமே கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் வரைக்கும் மாதவி வெளியில் வந்த மாதிரியே தெரியல. ஸோ என்னடா இது அப்படின்றது பார்க்கும்போது உள்ளே போனவங்க எப்படி வெளியில் வராமல் இருப்பாங்க அப்படின்றதையும் போலீஸ்க்கு 2வது ஒரு விஷயமும் டவுட் ஆகுது. 3வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த குருமூர்த்தி அடிக்கடி அந்த சிசிடிவி கேமராவில் வந்துட்டு வெளியில் போகிறதுமா வரதுமா இருந்திருக்காரு, பெரிய பெரிய பேக்ஸ் எடுத்துன்னு போகிறது வரதுமா இருந்திருக்காரு, கெமிக்கல்ஸ்லாம் வாங்கிட்டு வர மாதிரிலாம் அந்த சிசிடிவியில் பதிவாகி இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு போலீஸ் சந்தேகப்பட்டு அதுக்கப்புறமா விசாரிக்க வேண்டிய விதத்தில் குருமூர்த்தியை விசாரிச்சுருக்காங்க. அது வரைக்குமே சரி இவர் எக்ஸ் மிலிட்ரி அப்படின்றது ஒரு கௌரவத்தோடு தான் போலீஸ் வந்துட்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் டவுட்டு பின்னாடி பேக் டு பேக் டவுட் வரும்போது குருமூர்த்தியை விசாரிக்க வேண்டிய விஷயத்தில் விசாரிக்கும் போது தான் ஃபைனலாக குருமூர்த்தி ஒத்துக்கிட்டான், இல்லைங்க இந்த மாதிரி வந்துட்டு நான் என் ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி சந்தேகப்பட்டேன், இல்லீகல் அஃபேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கோவத்தில் அடித்ததுக்கப்புறமா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியல, நான் பாத்ரூமில் போய் துண்டு துண்டாக வெட்டி அவங்கள எப்படி டிஸ்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டை பார்த்து கற்றுக்கிட்டேன். நிறைய கெமிக்கல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து குக்கரில் 3 நாள் வச்சு அவிச்சேன் அவங்களோட கறியை. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு பக்கத்தில் இருக்க ஆறில் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டாப்புல குருமூர்த்தி. சரி இவன் ஒத்துக்கிட்ட விஷயத்தை டிஸ்போஸ் பண்ண பாடியை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆறை போயிட்டு இன்னும் வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் இது வரைக்கும் ப்ராப்பரான ஒரு விஷயம் எவிடன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் கிடச்சிடுச்சு அப்படின்னாக்கா இவருக்கு மரண தண்டனை கொடுக்கறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ இதுதான் ஹைதராபாத்தில் ரொம்ப கொடூரமாக ப்ரூட்டலாக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ரீசண்டாக. ஸோ ஒரு சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரான்றது தான்
இன்றைக்கி இந்தியா முழுக்கவே பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியான ஒரு விஷயம் ப்ராப்பராக தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உண்மை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது இப்போ தான் அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 6 மாதத்தில் இது 3வது ஒரு கேஸாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு கேஸு இதே போல் கென்யாவில் ஒருத்தன் பண்ணியிருக்கான். அவன் ஒய்ஃபே கொன்று துண்டு துண்டாக வெட்டி அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆறில் இதே போல் ஒன்று தூக்கி போட்டிருக்கான். அதுக்கப்புறம் 2வது கேஸு பங்களாதேஷில் வந்த எம்பி இந்தியாவில் இருக்கிற கொல்கட்டாவோ மும்பையோ அவங்க ஏதோ ஒரு முன் விரோதத்தால் அந்த எம்பியை இதே போல் பாத்ரூமில் துண்டு துண்டாக வெட்டி ஒரு கறிக்கடைக்காரனை ஸ்பெஷலாக ஹையர் பண்ணி அவனை பாடியை டிஸ்போஸ் பண்ண வச்சுருக்காங்க. அந்த துண்டு துண்டாக அந்த கறியை வெட்டி ஒரு எம்பிக்கே நடந்திருக்குன்னா பார்த்துக்கங்க, பங்களாதேஷோட எம்பிக்கே. இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் இந்த குருமூர்த்தி கிட்ட ஒரு லவ்வபலாக அவங்களோட ஒய்ஃப் மாதவி 15 வருஷம் தான் 2 பசங்களோட சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க. அப்படி வாழும்போது அவங்க 2 பேரோட 15 வருஷம் மாதவிக்குமே ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப், அதே போல் குருமூர்த்திக்குமே ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் அவங்களோட ஹோல் லைஃப்பில். அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தில் எப்படி இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு செயலை செய்ய முடியும், எப்படி அவருக்கு மன தைரியமோ அந்த அளவுக்கு ஒரு மென்டாலிட்டியும் வந்ததுன்றது இன்றைக்கி இன்னும் வரைக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா யாரை நம்புறதுனே தெரில தாசண்ணா அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு ப்ரூட்டலான விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் அந்த கென்யா கேஸும் அதே போல் அந்த பங்களாதேஷ் எம்பி கேஸுமே அந்த வீடியோ பற்றி நான் பேசியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அண்ட் தென் பை பை ஏபி.